ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேன் கேக். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க. சம்மர் ஹாலிடே, வீட்டில் லீவ் டைமு, எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக செஞ்சு தரணும் அப்படின்னா இப்படி செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு 2 முட்டை எடுத்து ஊற்றிருக்கேன். 2 முட்டை எடுத்து ஊற்றிட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சுகர் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. பார்த்திங்களா, நல்லா கரைஞ்சிடணும் சர்க்கரை ஓரளவுக்கு. கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோட்டா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா விஸ்கு வச்சு அடிச்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப பிள்ளைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். டேஸ்ட்டாகவும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம முட்டையோட ஃப்ளேவர் வாசனை பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது, பிடிக்காது அப்படின்னும் போது வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவருக்கு பிள்ளைங்க வாவ் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. எது ஒன்று நம்ம செஞ்சாலுமே அவங்க சாப்பிடும் போது அவங்களோட ரியாக்ஷனில் இருக்கிறது தான் நமக்கு செஞ்சதுக்கு உண்டான, எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம் இல்லைங்களா, அந்த கஷ்டமே தெரியாமல் போயிடும். இப்போ தேன் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா விட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான் தேன் ஊற்றுறது. தேன் விட்டுக்கோங்க. தேன் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலக்கிறதுல தான் நம்ம இருக்குது. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் கடலை எண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம சமைக்கிற எண்ணெயை விட்டால் போதும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பார்த்திங்களா, நல்லா கலந்து விட்டதை நுரைச்சி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பால் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துருக்கேன். இந்த லெவலுக்கு இது 1/2 கப்பு போதும்னு சொல்லிவிட்டு நான் 2 முட்டை தான் எடுத்துருக்கேன். அதுக்காக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மைதா மாவு, நான் அரை கப்பு பால் எடுத்தேன், அதே 1/2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மைதா சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா, இந்த லெவலுக்கு திக்னஸ் வரணும். தண்ணியாக இருந்ததுன்னா பேன் கேக் அவ்வளோ பஃப்னு சூப்பராக வராது. பார்த்திங்கன்னா, இப்படி எடுக்கிறோன்னும் போது ரிப்பன் மாதிரி அப்படியே வரணும், அந்த லெவலுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். பேன் வச்சுட்டு குட்டி குட்டி தோசையாக பெரிய பெருசாக அந்த மாதிரி பேன் கேக்கு எந்த சைஸில் ஊற்றினா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்துடும். வா, பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு சாயந்தர டைம் ஸ்நாக்ஸாவோ எது வேணாலும், இப்போ ஸ்கூலுக்கே நம்ம கொடுத்து அனுப்புகிறோம் போது இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க. குட்டி குட்டியாக நம்ம பர்கர் மாதிரி அடுக்கி வச்சு தேன் நல்லா ஊற்றிட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுட்டு தேன் அது மேலே லைட்டாக விட்டுட்டு நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட சொல்லுங்க. பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராகவும் இருக்கும். நமக்கே ரொம்ப பிடிக்கும். வேணால் நீங்கள் 1 டைம் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃபுட் வேர்ல்டுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் என்ன குறைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.